this month, ஆனால் இந்த மாதத்தில் the Lord is promising you, ஆண்டவர் உங்களுக்கு நேராக இப்படியாக வாக்கு பண்ணுகிறார், I am going to give you peace. நான் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். There will be pestilence outside the wall, இந்த எல்லைக்கு பின்பாக மதில்களுக்கு பின்பாக கொள்ளநோய் இருக்கலாம், but inside you will have peace. ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்குள்ளே உன் வீடுகளுக்குள்ளே சமாதானம் இருக்கும். Inside your house there will be prosperity. உன்னுடைய வீட்டுக்குள்ளே செழிப்பு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am prophesying in October, whatever happens outside, inside you will have peace. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், வெளியே என்ன நடந்தாலும் உங்கள் வீடுகளுக்குள்ளே இந்த அக்டோபர் மாதத்திலே சமாதானம் இருக்கும். Because my peace is not dependent on the world, my peace is dependent on Jesus Christ. ஏனென்றால் என்னுடைய சமாதானம் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. Whatever you are going to plan and do this month, God says go in peace. God is approving it. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் பிளான் பண்றீங்களோ, என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றீங்களோ, தைரியமாய் சமாதானத்தோடு புறப்பட்டு போலுங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் செழிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். And the Lord says from this month, இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், nobody will make you afraid. யாரும் உங்களை பயமுறுத்த மாட்டார்கள். God is going to give you peace. அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க போகிறார். This month God is going to bring down the corona in India. இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த கொரோனாவை இந்தியாவிலே தோற்கடிக்க போகிறார். No more BP fluctuation. இனிமேல் பிபி ஃப்ளக்சுவேட் ஆகவே No more sugar fluctuation. இந்த சுகர் டயபெட்டிஸ் ஃப்ளக்சுவேட் ஆக போகிறது. No more skin rashes. இனி அரிப்புகள் வர போகிறது என்பதில்லை. Go in peace. I have healed you. This morning I want you to turn your Bible to Psalm 122. இந்த காலை வேளையிலே நம் தியானத்திற்காக சங்கீதம் 122 திருப்பும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். Psalm 122 is a very very beautiful psalm. இந்த சங்கீதம் 122ஆம் அதிகாரம் மிகவும் ஒரு அழகான அதிகாரமாக இருக்கிறது. If you look at Psalm 120 onwards, சங்கீதம் 120 முதல் நீங்கள் படிக்கும் பொழுது, it is written as the song of ascent. இது மேலே ஏறுகிற சங்கீதமாக, ஆரோகண சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Ascent means to climb up. இந்த ஏறுகிறது என்பது ஒரு பர்வதத்திற்கு நேராக, ஒரு உயரமான இடத்திற்கு நேராக ஏறுவதை காண்பிக்கிறது. From Psalm 120 to Psalm 134, சங்கீதம் 120 முதல் 134 வரை 15 psalms are songs of ascents. இந்த 15 சங்கீதங்களும் ஏறும் பொழுது பாடுகிற பாடல்களாக இருக்கிறது. Where did they sing these songs? அவர்கள் எங்கே இந்த பாடல்களை பாடினார்கள்? When they climbed up the mountain of Jerusalem, அவர்கள் எருசலேமின் மலையின் மேல் ஏறும் பொழுது, whenever they wanted to worship God, அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்க விரும்பினார்கள், they had to climb up. தேவனை ஆராதிக்க விரும்பும் பொழுதெல்லாம் அவர்கள் எருசலேமின் மலைக்கு மேல் ஏற வேண்டியதாக இருந்தது. So while they were climbing up, these are the songs that they will sing. அப்படியாக அவர்கள் ஏறிக்கொள்ளும் பொழுது, ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பாடுகிற பாடல்கள் தான் இது. And that's where the psalmist says, I was glad when they said to me, come to the house of the Lord. இதற்காகத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். Totally 15 psalms, 4 psalms written by David himself. மொத்தமாக 15 பாடல்கள், அதிலே 4 பாடல்களை தாவீதே எழுதினார். Psalm 122, சங்கீதம் 122, Psalm 124, சங்கீதம் 124, Psalm 131, சங்கீதம் 131, Psalm 133. சங்கீதம் 133. These 4 psalms are written by David himself. இந்த 4 பாடல்களும் தாவீதே எழுதினார். The pilgrims who are coming to the temple mount, இந்த மலையின் மேல் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற பயண யாத்திரைகள், especially the Jews, முக்கியமாக யூதர்கள், thrice in the year they have to come. வருடத்தில் 3 முறை அவர்கள் அங்கே வந்தாக வேண்டும். The Passover, பஸ்கா சமயத்தில், the Pentecost, பெந்தகோஸ்தே பண்டிகையில், the feast of the tabernacle. இந்த கூடார பண்டிகை நேரத்திலும் அவர்கள் வர வேண்டும். You can read about this in Exodus chapter 23:14. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கலாம். And also in Deuteronomy 16:16. This was a promise the Lord gave to Moses. இது கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. He told them thrice they have to come to the temple mount, every male member. ஒவ்வொரு ஆண்மகனும் வருடத்தில் 3 முறை இந்த பண்டிகைகளை ஆசரிக்கும்படியாக அவர்கள் மேலே வர வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கற்பனையாக கொடுத்தார். God gave this promise to Moses, or a commandment to Moses 1400 years before Christ. கிறிஸ்து வருவதற்கு முன்பு 1400 வருடத்திற்கு முன்பு கர்த்தர் இதை மோசேக்கு ஒரு கட்டளையாக, கற்பனையாக கொடுத்தார். That time Jerusalem was not built.
அந்த நேரத்தில் எருசலேமின் ஆலயம் கட்டப்படாமல் இருந்தது. So he told them, at a place that I have chosen, you have to come and worship me. அதனால ஆண்டவர் மோசேயிடத்தில் இப்படியாக சொன்னார், ஆலயம் கட்டப்படாததனால் நான் குறிக்கிற அந்த ஸ்தானத்திலே நீங்கள் வந்து என்னை ஆராதிக்க வேண்டும் என்று. That's what you read in Deuteronomy 16:16. இதை தான் நீங்கள் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். God chose the mountain of Jerusalem to build a sanctuary for himself where he will dwell forever. தேவன் நித்தியமாக வாசம் பண்ணும்படி தமக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை எருசலேமின் மலையின் மேலே தெரிந்து கொண்டார். He promised that to Abraham. அதை அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக சொன்னார். He fulfilled it during the time of David. ஆனால் தாவீதின் நாட்களில் தான் அந்த காரியம் நிறைவேறியது. 1000 years before Christ, கிறிஸ்து வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக David captured the city of Jerusalem from Jebusites. இந்த எபூசியரின் கையிலிருந்து தாவீது எருசலேமின் பட்டணத்தை கைப்பற்றினார். And he built a temple there. அங்கே ஒரு ஆலயத்தை தேவனுக்காக அவர் கட்டினார். He didn't build it though. அவர் கட்டவில்லை. He made all the arrangements for his son Solomon to build the temple. ஆனால் ஆலயத்தை கட்டுவதற்கான அனைத்து காரியங்களையும் தன் மகன் சாலமோன் மூலமாக அவர் சௌதரித்து வைத்திருந்தார். But that is the start of a worship where God can come and reside forever. இதுதான் ஆராதனையின் ஆரம்பம். தேவன் வந்து நித்தியமாக அந்த இடத்திலே தங்குவதற்கான முதல் காரணம். He was pleased to choose Jerusalem as the capital of the whole world. முழு உலகத்திற்கும் எருசலேமை ஒரு தலைநகரமாக தேவன் தெரிந்து கொள்ள அவருக்கு விருப்பமாயிற்று. That is why President Trump moved his their embassy to Jerusalem. இதனால தான் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அயல்நாட்டு எம்பசியை எருசலேமுக்கு நகர்த்த விரும்பினார். Why? Because he knew Jerusalem is the spiritual capital of the whole world. ஏனென்றால் அவர் மனதிலே அவருக்கு தெரியும் எருசலேம் தான் முழு உலகத்துக்கும் ஆவிக்குரிய தலைநகரமாக இருக்கிறது. The psalm that David is singing here in Psalm 122, இந்த 122ஆம் சங்கீதத்தில் தாவீது பாடுகிற பாட்டானது, it is about Jerusalem. அது எருசலேமை பற்றி சொல்லுகிறது. The first 5 verses முதல் 5 வசனங்கள் are praise to God about Jerusalem. தேவனை உயர்த்தும் துதியாக எருசலேமை பற்றி எழுதப்பட்டுள்ளது. The next 2 verses are prayers to God. நடுவுல 2 வசனங்களும் 6 and 7 ஜெபமாக எழுதப்பட்டிருக்கிறது. are prayers to God. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் தேவனுக்கு நேரே ஏற்படப்படுகிற ஜெபமாக இருக்கிறது. 8th and 9th are the commitment to God and his sanctuary. 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக தான் ஏறெடுக்கிற ஒரு பிரதிஷ்டையாக தீர்மானமாக காண்பிக்கிறது. Somebody lift your hands and say amen. Hallelujah. You see, this beautiful verse, psalm, I want us all to read together. இந்த அழகான சங்கீத பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க நான் விரும்புகிறேன். நம்ம வாசிக்கிற புராணங்கள் இல்ல, இது பாடல்கள். This is not a prose, this is a whole song. Somebody said amen. Amen. So let us understand that fully and let us read it together. இதை நாம் முழுவதுமாக உணர்ந்து நாம் ஒன்றாக வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். You see the vision David had for the temple. இங்கே தாவீதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி இருக்கிற அந்த தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். He was glad when they told him, let's go to the house of God. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவர் மகிழ்ச்சியாய் இருந்தார். He was so happy to go to the sanctuary. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதில் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி இருந்தது. David did not live in a time where there was perfect peace.
ஒரு பூரணமான சமாதானம் இருந்த நாட்களில் தாவீது வாழவில்லை. The always Philistines were trying to attack him. எப்பவுமே பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். There were so many enemies around Israel. இஸ்ரவேலை சுற்றி பல சத்துருக்கள் போராடி கொண்டே இருந்தார்கள். Enemies outside, enemies in his own family. புறம்பே சத்துருக்கள், தனது குடும்பத்துக்குள்ளே சத்துருக்கள் இருந்தார்கள். But that did not stop David from going to the sanctuary. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திற்கு தாவீது போவதை அது தவிர்க்கவே இல்லை. ஆமென். Peace will never be perfect in anywhere. எப்பொழுதும் எங்கேயும் இந்த சமாதானம் எப்பவும் பெர்ஃபெக்ட்டாக இருக்காது. You see, there was a time when there were wars that were happening in the world. இந்த உலகத்திலே ஒரு காலகட்டத்திலே எங்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. First World War, Second World War. முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம். Second World War, they decided no more wars. Let us form a union of all the nations. United Nations was formed after the Second World War. இரண்டாம் உலக போருக்கு பின்பாக அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இனி யுத்தம் வேண்டாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த மாநிலங்களாக நாடுகளாக மாறுவோம் என்று முடிவெடுத்தார்கள். Even though they united themselves, but they were not united at heart. அவர்கள் இப்படியாக சேர்ந்து ஒருங்கிணைந்தாலும் மனதுக்குள்ளே அவர்கள் இன்னும் ஒருங்கிணையவே இல்லை. So countries still went to battle against each other. அதற்கு பிறகும் கூட சில நாடுகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்தது. In India we faced many battles. இந்தியாவிலும் கூட பல யுத்தங்களை நாம் பார்க்கிறோம். Whenever the government of India was weak, எப்பொழுதெல்லாம் இந்த இந்திய அரசாங்கம் பலவீனமாய் இருக்கிறதோ, we had a problem with the Pakistanis. அந்த நமக்கு எதிரே இருக்கிற அந்த பாகிஸ்தானி ஆட்களும் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். They came against India. அவர்கள் இந்தியாவுக்கு விரோதமாக போர் தொடுத்து கொண்டே இருந்தார்கள். And then China came to war against India. சீன நாடும் நமக்கு விரோதமாய் போர் எடுத்தது. These all happened in the 1960s and the 1970s. 1960ஆம் வருடம் 1970ஆம் வருடங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. Though India was a peace loving country, இந்தியா சமாதானத்தை விரும்புகிற ஒரு நாடாக இருந்தாலும், not everybody is going to have peace with you. ஆனா எல்லாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் சமாதானமாக இருக்க போவதில்லை. But this month, ஆனால் இந்த மாதத்தில் the Lord is promising you, ஆண்டவர் உங்களுக்கு நேராக இப்படியாக வாக்கு பண்ணுகிறார், I am going to give you peace. நான் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. You know why this promise is so powerful? ஏன் இந்த வாக்குத்தத்தம் மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது? Because David was actually foreseeing the future and prophesying and singing. ஏனென்றால் தாவீது வரப்போகிற நாட்களை முன்னாகவே பார்த்து தீர்க்கதரிசனமாக இந்த பாடலை பாடுகிறார். As he was writing this psalm, இந்த பாடலை அவர் எழுதும் பொழுது, he wasn't the temple was not completely built up. தாவீது இந்த பாடலை எழுதும் பொழுது எருசலேமின் மேல் ஆலயமே கட்டப்படவில்லை. It was not fulfilled, right? அது நிறைவேறப்படவில்லை. It was built only in the time of Solomon. அது சாலமோனின் நாட்களில் தான் கட்டப்பட்டது. But he had a prophetic vision. ஆனால் அவருக்கு தீர்க்கதரிசனமான தரிசனம் இருந்தது. In this place the nations will come to worship. இந்த இடத்திலே ஜாதிகள் வந்து தேவனை ஆராதிப்பார்கள் என்று. Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. You see, what you prophesy and what you sing is what is going to happen to us. நீங்கள் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுகிறீர்களோ, எதை பாடுகிறீர்களோ அதுதான் வருங்காலங்களில் நடக்க போகிறது. There is no peace today. இன்றைக்கு சமாதானமே இல்லை. But we are going to sing peace today. ஆனா நாம் சமாதானத்தை பிரகடனப்படுத்தி பாட போகிறோம். There is no prosperity today. இப்பொழுது செழிப்பே இல்லை. But we are going to prophesy prosperity today. ஆனா செழிப்பை நாங்கள் பிரகடனப்படுத்தி பாட போகிறோம். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. Hallelujah. 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 Isaiah the prophet, ஏசாயாவின் தீர்க்கதரிசி, he also prophesied. அவரும் தீர்க்கதரிசனம் சொன்னார். In verse 2, chapter 2 and verse 2. இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். Hallelujah. Hallelujah. Somebody said amen. Amen. I believe the same is applicable to Jerusalem and same is applicable to you also. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனம் எருசலேமுக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் அப்படியே பொருந்தும் என்று. It is applicable to the church also. இது சபைக்கும் பொருந்தும் என்று சொல்லுகிறேன். It is applicable to your family also. உங்கள் குடும்பத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லுகிறேன். I want you to look at your neighbor and tell them shalom. உங்கள் பக்கத்திற்குள்ளே பார்த்து சமாதானம் ஷாலோம் என்று சொல்லுவோம். Come on somebody, shalom சொன்னீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் வரும். Amen. Turn to your neighbor and say shalom aleichem. ஷாலோம் அலேக்கேம் என்று உங்கள் பக்கத்திற்குள்ளே பார்த்து சொல்லுவோம். What does shalom aleichem mean? ஷாலோம் அலேக்கேம் என்றால் அர்த்தம் என்ன? Shalom aleichem means peace be upon you. உங்கள் மேல் சமாதானம் வருவதாக. உங்கள் மேல் சமாதானம் வருவதாக என்று. Somebody lift your hands and say shalom aleichem. ஷாலோம் அலேக்கேம். If I say shalom aleichem, you should say aleichem shalem. Amen. Aleichem shalom. Shalom aleichem. Aleichem shalom.
That means be on you also அப்படின அர்த்தம். உங்களுக்கு மேலும் சமாதானம் வருவதாக என்று சொல்லுங்க. Somebody lift your hands and say amen. ஆமென். You see the kind of peace that we are speaking about. நீங்கள் நாங்க எப்படிப்பட்ட சமாதானத்தை பேசிக் கொண்டிருக்கோம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். It is not an ordinary peace. ஒரு சாதாரண சமாதானம் அல்ல. You see in verse 122 verse 7. 122ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Amen. Hallelujah. அலங்கம் என்பது the walls means அது வந்து ஒரு பட்டணத்துக்கு சுத்தி இருக்கிறது தான் அலங்கம். Whatever it is covering the whole city is called walls. நெஹேமியா அலங்கத்தை தான கட்டினார். Nehemiah built the walls, right? அது வந்து ஒரு பட்டணத்தை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய மதில் சுவர். It is like a fence to the whole city. அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னைய பார்த்து சொல்றாரு. Now the Lord is looking unto you and me. உங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் சுத்தி நான் வச்சிருக்கிறேன்ல ஒரு மதில், அதுக்குள்ள உங்களுக்கு சமாதானம் இருக்கும். And the wall which is around you to protect you, there will be peace in it. That's what the promise of God in this verse says. இந்த வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது. There will be peace within your walls. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் and there will be prosperity within your palaces. உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். That means there will be peace in the city, there will be peace in your house. இது அர்த்தம் என்னென்றால் பட்டணத்திலும் சமாதானம் இருக்கும், உன் வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். See, only if the city or the nation is at peace, then only your house will prosper. ஒரு நாட்டினுடைய தலைநகரம் அந்த பட்டணம் சமாதானம் இருந்தாதான் வீட்டுக்குள்ளேயும் சமாதானம் இருக்கும். Prosperity comes when there is peace. எப்பொழுதெல்லாம் சமாதானம் இருக்கிறதோ அங்கேதான் செழிப்பும் கடந்து வரும். Somebody lift your hands and say amen. Hallelujah. Hallelujah. You see, the Lord is promising us கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். whatever happens outside, வெளியே என்ன நடந்தாலும் சரி, in your walls, உன்னுடைய மதில்களுக்குள்ளே I'm going to give you peace. நான் ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். There will be pestilence outside the wall. இந்த எல்லைக்கு பின்பாக மதில்களுக்கு பின்பாக கொள்ளநோய் இருக்கலாம். But inside you will have peace. ஆனால் உள்ளுக்குள்ளே உனக்குள்ளே உன் வீடுகளுக்குள்ளே சமாதானம் இருக்கும். Inside your house there will be prosperity. உன்னுடைய வீட்டுக்குள்ளே செழிப்பு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am prophesying in October, whatever happens outside, inside you will have peace. நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், வெளியே என்ன நடந்தாலும் உங்கள் வீடுகளுக்குள்ளே இந்த அக்டோபர் மாதத்திலே சமாதானம் இருக்கும். Because my peace is not dependent on the world, my peace is dependent on Jesus Christ. ஏனென்றால் என்னுடைய சமாதானம் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. Somebody lift your hands and say amen. Amen. I am very excited for this October. இந்த அக்டோபர் மாதத்திலே நான் உற்சாகப்பட்டிருக்கிறேன். Because there is peace and there is prosperity for all of us. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சமாதானமும் செழிப்பும் வருகிறது. We have been asked by God to just hide inside. நாம் தேவனால் நம் வீடுகளுக்குள்ளே ஒளிந்திருக்க ஆண்டவர் கொஞ்ச நாள் சொன்னார். We have been asked by God to repent for ourselves. நம்முடைய பாவங்களுக்காக குறைகளுக்காக மனம் திரும்ப ஆண்டவர் சொன்னார். We have been asked by God to read the Bible more. வேதத்தை அதிகமாக தியானிக்க வாசிக்க ஆண்டவர் சொன்னார். We have been asked by God to meditate on the word more. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக தியானிக்க சொன்னார். All this we have done from March. மார்ச்சிலிருந்து இதை நாம் பண்ணிக்கொண்டே வந்தோம். Now the Lord says, ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், it is time for me to give you peace and prosperity. உனக்கு நான் சமாதானமும் செழிப்பும் கொடுக்கக்கூடிய நேரம் வந்தது என்று சொல்லுகிறார். Somebody said amen. ஆமென். You see, when the whole world was without peace, இந்த முழு உலகமும் சமாதானம் அற்று இருக்கும் பொழுது, Luke chapter 2 verse 13-14, லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் 400 odd years there was no message from the Lord. 400 வருடங்களாக கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையே வரவில்லை. Suddenly திடீரென்று there was a big host of angels that appeared in the sky. அந்த பரமசேனையின் திரள் வானத்திலே தோன்றினது. And they started singing. அவர்கள் இப்படியாக பாட ஆரம்பித்தார்கள். Glory to God in the highest. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. On earth peace. பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. Goodwill toward men. மனுஷர் மத்தியிலே பிரியம் உண்டாவதாக என்று சொன்னார். Meaning there is somebody who is bringing peace to you. அர்த்தம் என்றால் யாரோ ஒருவர் உங்களுக்காக சமாதானத்தை கொண்டு வருகிறார் என்ற அர்த்தம். These angels were singing peace. இந்த தூதர்கள் சமாதானத்தை பாடிக்கொண்டிருந்தார்கள். Herod was the king. ஏரோது ராஜாவாக இருந்தார். He was an evil person. அவர் ஒரு தீமையான மனிதராக இருந்தார். Pontius Pilate was in charge of the region. போந்தியோ பிலாத்து தான் அந்த முழு மாகாணத்திற்கும் அதிபதியாக இருந்தார். The Israelites were under oppression of the Roman Empire. இந்த முழு இஸ்ரவேலரும் இந்த ரோம அரசாங்கத்தின் கொடுமுடியிலே காணப்பட்டார்கள். But the angel said, ஆனா தேவதூதன் இப்படியாக சொன்னார், peace is coming to earth. சமாதானம் பூமிக்கு வருகிறது என்று சொன்னார். Sir, the problem outside is big.
வெளிய இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு. But heaven announces, ஆனா வானம் பரலோகம் இப்படியாக சொல்லுகிறது, there is peace coming to you. உங்களுக்கு சமாதானம் வருகிறது என்று சொல்லுகிறது. Because somebody who carries the peace, ஏனென்றால் சமாதானத்தை சுமந்து கொண்டு வருகிறவர் கீழே வருகிறார். his name itself is peace. அவருடைய பேரே நாமமே சமாதானம். He is coming to you. அவர் உங்களிடத்திலே வருகிறார். Somebody lift your hands and say amen. ஆமென். Isaiah 9 chapter verse 6. ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம் It says, இப்படியாக சொல்லுகிறது, he is called the Prince of Peace. அவர் சமாதானம் பிரபு என்று அழைக்கப்படுவார். John chapter 14 verse 27. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம், Here the Lord Jesus says, இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், before he departs to heaven, அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக he said, peace I leave with you. அவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. Meaning the peace that he brought down from heaven, என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எந்த சமாதானத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்தேனோ, I am not going to take it back along with me. அதை திரும்பி நான் கொண்டு போக போவதில்லை. I am writing a will in your name. உன் பேர்ல நான் உயில் எழுதுகிறேன். And this will contains my peace. இந்த உயிலானது என் சமாதானம் எப்பொழுதும் உன்னோடு கூட நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறது. Somebody said amen. ஆமென். John chapter 14, 15, 16. யோவான் 14 அதிகாரம் 15 16 வசனம், It's all about what Jesus them before he left earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் முன்னே தம் சீசர்களோடு பேசின காரியங்களாக இருக்கிறது. So as a last will, அது கடைசியாக அவர் கொடுத்ததான அந்த ஒரு உறுதி, அந்த உயில், he says, I am going to give you something which will give you peace. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதன் மூலமாய் சமாதானம் வரும் என்று சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Amen. Hallelujah. What happens when Jesus says, I give you my peace? இயேசு கிறிஸ்து என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது என்ன நடந்தது? That means whatever happens, his peace will never leave you. என்ன நடந்தாலும் சமாதானம் உங்களை விட்டு போகவே போகாது என்று இயேசு சொல்லுகிறார். Somebody lift your hands and say bigger amen. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. The Bible says, வேதம் சொல்லுகிறது, I am giving you peace. நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், though the mountains may depart, hills may be removed, என் சமாதானத்தின் உடன்படிக்கை, but the covenant of my peace, உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். the Lord says, it shall not be removed from you. Isaiah 54 verse 10. 54 ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். That's the kind of peace God is promising you this month. இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட சமாதானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். I consider like this. நான் இப்படியாக கருதுகிறேன், மலைகள் விலகினாலும், though the mountains may be depart, though the companies may fall, இந்த கம்பெனிகள் கீழே விழுந்தாலும், though the economy fall down, இந்த பொருளாதாரம் கீழே சரிந்தாலும், my grace will not leave you. என் கிருபை உன்னை விட்டு விலகாது. My covenant of peace will never fail for you. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லு. I want to ask somebody here. நான் இங்கே ஒரு மத்தியில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Last month God gave us the word Beraka. போன மாதத்திலே ஆண்டவர் நமக்கு பெராக்கா என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார். How many of you were blessed last month as a Beraka? எத்தனை பேர் பெராக்காவிலே வந்து பெராக்காவாக ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? No. Even though the pandemic, even though economy is down, how many of you really became Beraka? I want you to lift your hands right now. இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் எத்தனை பேர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? எத்தனை பேர் உண்மையாகவே பெராக்காவா மாறீர்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். நான் மையப்படுவதாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், ஆக்சுவலாக நம்ம பேஸ்மெண்ட்லாம் கடை வச்சிருக்கிறோம். உலகம் ஃபுல்லாக எக்கானமி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரெகுலராக ஆகிற சேலோட டபுள் சேல் ஆண்டர் கொடுத்தாரு. Hallelujah. Hallelujah. See, let me tell you, the word of God never fails. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தோற்று போகாது. Beraka means blessing. பெராக்கா என்றால் ஆசீர்வாதம். And when God says I am making you a blessing, he will never fail it. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னால் ஒரு நாளும் தவற மாட்டார். Our brother has taken the basement and given the rest of the place for the church. Will God fail him? God will definitely bless him. ஆமென். நம்முடைய பிரதர் பேஸ்மென்ட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்செல்லாம் சபைக்கு கொடுத்து விட்டார். கர்த்தர் அவரை விட்டு விடுவாரா? இல்லை. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். It is not about how intelligent, how smart you work. நீங்கள் எவ்வளவு புத்திசாலி திறமையுள்ளவர்கள் என்று பொருள் அல்ல.
With 4 floors, whatever he was not able to, I am seeing him do with just the basement floor. இந்த 4 மாடிகளை வைத்து அவர் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் அந்த ஒரே அடித்தளத்தில் வைத்து அவரை ஆசீர்வதித்துக் If கொண்டிருக்கிறார். God wants to bless a person, you don't need any magic, you need any marketing strategy. Only the heavens open, everything will happen for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினால் எந்த வியாபார உத்திரங்களும் தேவையில்லை. பரலோகம் திறந்து வானம் திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let's hear another testimony. Baraka. லாஸ்ட் மந்த்து எனக்கு ஜாப் எதுவுமே கிடையாது. லாக்டவுன்னால 6 மந்த்தாக ஒரு நபரை வச்சு ஆண்டவர் என்ன 6 மாதமும் என்னோடய ப்ரொவிஷன் தேவைகள், என்னோடய வீட்டின் வாடகை தேவைகள் ஆண்டு செஞ்சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Can you imagine there's no job? நீங்க இதை யோசிக்க முடியுமா? வேலை இல்லை. But God took care of all the needs. ஆனா தேவைகள் எல்லாம் ஆண்டவரே சந்தித்தார். Especially last month. கடைசி மாதத்தில் God did a miracle. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். One more testimony. இன்னொரு சாட்சி. Amen. No projects, ப்ராஜெக்ட் இல்லாம இருந்துச்சு. but the Lord's word came, Baraka. கர்த்தருடைய வார்த்தை பெராக்காவாக கடந்து வந்தது. Immediately the Lord gave him 2 projects in this dull time. இந்த மந்தமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவருக்கு 2 ப்ராஜெக்ட்டை கொடுத்தார். யோசித்து பார்க்க முடிகிறதா? Somebody lift your hands and shout a bigger amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Somebody say shalom. ஷாலோம் என்று சொல்லுவோம். Look at your neighbor and say shalom. பக்கத்துல பார்த்து ஷாலோம் என்று சொல்லுவோம். Shalom aleichem. Hallelujah. 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 When shalom comes, இந்த சமாதானம் வரும்பொழுது you will become a baraka. நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். Come on, one more testimony. நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருந்து கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போயிருக்கோம் பாஸ்டர். Amen. இந்த காசு எதுவுமே இல்லை எங்ககிட்ட. அது எப்படி தான் நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல. கடவுளோட ஆசீர்வாதம் நடத்திச்சு. Amen. Hallelujah. பாருங்க, இந்த ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா, If the Lord wants to bless a person, வாடகை வீட்ல இருந்து லீஸ் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு பாருங்க. He can bring someone from a rented house to a leased house. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல கூடாதா? எவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல? What a big blessing this. வேற யார் பராக்காவை கர்த்தர் உயர்த்தினாரு? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கீழ்தனத்தில் வீடு இருந்தோம். அது சரியாகவே எங்களுக்கு அமையல. ஆனாலும் இந்த லாக்டவுனில் ஆண்டவர் எங்களுக்கு அதிசயமாக என்கிட்டயே எங்கள் வீட்டுக்காரர்கிட்டயும் ₹1 கூட இல்லாமல் மேலே நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாமல் அற்புதமான அதிசயமாக ஆண்டவர் எனக்கு பெரிய வீட்டை கொடுத்துக்கிறார். அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்தாரு. மேலே ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறதுக்கு நல்ல ஆண்டவர் விசாலமான இடத்த கட்டக்கிருபை. பெரிய ஹாலா? பெரிய ஹாலு, பெட்ரூமு, உள்ளே அட்டாச் பாத்ரூமு, நல்ல ஆண்டவர் நல்ல வீட்டை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என் கண்ணு அதிசயமாக காணுது. This is what will happen when you are a baraka. Blessings will chase you and God will bless you. நீங்கள் ஒரு பெராக்காவா இருக்கும்போது, ஆசீர்வாத பள்ளத்தாக்க இருக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து உங்களை மேற்கொள்ளும். Somebody lift your hands and say shalom. ஷாலோம் என்று சத்தமாக. Somebody say shalom aleichem. ஷாலோம் அலைக்கும் என்று சொல்லுவோம். But see, when you trust God, நீங்கள் தேவனை நம்பும் பொழுது, it is not dependent on the world's economy. இந்த உலக பொருளாதாரத்தை சார்ந்து அந்த நம்பிக்கை ஆசீர்வாதம் You இல்லை. are an individual in covenant with God. நீங்கள் தேவனோடு தனியே உடன்படிக்கையில் இருக்கிறீர்கள். Whatever you do will come from God. நீங்கள் என்ன செய்தாலும் அது பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து தான் வர வேண்டும். And He will bless you. அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். Don't look at your situation and decide about your life. உங்களை வாழ்க்கையை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டாம். Look at God. தேவனை மட்டும் பாருங்கள். He is the Prince of Peace. அவர்தான் சமாதானத்தின் அதிபதி, சமாதான Somebody பிரபுவாக lift your இருக்கிறார். hands and say amen. ஆமென். Hallelujah. So here the psalmist say he speaks to Jerusalem. இங்கு சங்கீதக்காரன் எருசலேமை பார்த்து பேசுகிறார். He says something very significant in verse 6. 6ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசுகிறார். Pray for the peace of Jerusalem. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Those who love you, உன்னை நேசிக்கிறவர்கள், they shall prosper. அவர்கள் செழித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக என்ற வசனம் He சொல்கிறது. makes a covenant for all the people who love Jerusalem. எருசலேமை நேசிக்கிற எல்லாருக்கும் அவர் ஒரு உடன்படிக்கை இங்கே If செய்கிறார். they love Jerusalem, அவர்கள் எருசலேமை நேசித்தால், if they pray for Jerusalem, எருசலேமுக்காக வேண்டிக் கொண்டால், the Lord will bless them with peace, கர்த்தர் அவர்களை சமாதானத்தை கொடுத்து and ஆசீர்வதிப்பார். the Lord will give them prosperity. அவர்களுக்கு செழிப்பை கொடுத்தும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். The place where we gathered is church,
but it is not a replacement of Jerusalem. Jerusalem is always standing there, and it is our responsibility to pray for Jerusalem. நாம் கூடி வருகிற இடம் சபையாக இருக்கிறது, ஆனால் எருசலேம் எப்பொழுதும் தனித்துவம் வாய்ந்ததாக நமக்காக ஒரு பர்வதமாக இருக்கிறது. இது தேவனோடு உடன்படிக்கை. You can't take a verse from the Bible and turn it according to your needs. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக் கொள்ள முடியாது. You can't interpret it in the way that you want it to be. நீங்கள் விரும்புகிறது போல அதை மாற்றிக் கொள்ள முடியாது. This is not a metaphor. இது ஏதோ ஒரு உதாரணமாக ஒப்பனையாக சொல்லப்பட்டதல்ல. This is literally Jerusalem. இது எழுத்து பிரகாரமா இருக்கிற எருசலேமை பற்றி சொல்லப்பட்டது. Jerusalem is still standing there. எருசலேம் இன்னும் அங்கே நிலைத்து இருக்கிறது. So when you pray for the peace of Jerusalem, அந்த எருசலேமுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, you know why our church is still prospering? உங்களுக்கு தெரியுமா இந்த காலகட்டத்திலும் எப்படி நம்முடைய சபை செழிப்பாக இருக்கிறது என்று? Because we invest in Jerusalem. ஏனென்றால் நாங்கள் எருசலேமிலே முதலீடு பண்ணி இருக்கிறோம். Our missionaries are standing in Jerusalem. எங்களுடைய மிஷனரிகள் எருசலேமிலே இன்னும் நமக்காக பரிந்து We are supporting the Jerusalem house of prayer for all nations. எருசலேமின் ஜெப வீட்டிற்காக நாங்கள் இன்னும் எங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். We love that place. அந்த இடம் எங்களுக்கு மிகவும் பிரியம். And we pray for the peace of Jerusalem. எருசலேமின் சமாதானத்துக்காக தினமும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். Every year we go to Jerusalem. ஒவ்வொரு வருடமும் எருசலேமுக்கு போகிறோம். The truth is, if you pray for the peace of Jerusalem, God will bless you. உண்மையான சத்தியம் என்னவென்றால் எருசலேமுக்காக நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். How did America become a mighty nation? எப்படி அமெரிக்கா ஒரு பெரிய நாடாக மாறினது? They supported Jerusalem. அது எருசலேமுக்கு ஆதரவாக இருந்தது. Why did all the other countries become blessed? Europe, ஏன் ஐரோப்பியாவில் உள்ள மற்ற நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது? இங்கிலாந்து ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது? All the countries we supported Jerusalem. எருசலேமுக்கு ஆதரவாக இருந்த எல்லா நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Listen, even now there is no peace in Jerusalem. இப்பொழுது கூட எருசலேமிலே ஒரு பூரணமான சமாதானம் இல்லை. But very recently, ஆனால் சமீபமாக President Trump, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் made an important peace agreement. ஒரு முக்கியமான சமாதான உடன்படிக்கை அவர் செய்தார். The United Arab Emirates, and Bahrain, they have signed a peace treaty with Israel. இஸ்ரவேல் நாட்டோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்தார்கள். Many other Middle Eastern Arab countries are going to sign a peace accord. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இன்னும் अनेक நாடுகள் எருசலேமோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்ய போகிறார்கள். When the peace comes to Jerusalem, peace comes to the entire world. எருசலேமுக்கு சமாதானம் வரும் என்றால் உலகம் முழுவதற்கும் சமாதானம் வரும் என்பது உண்மையான பொருள். Somebody has told President Trump, யாரோ ஒருவர் அதிபர் ட்ரம்புக்கு இப்படியா சொல்லியிருக்கிறார். Only when Jerusalem gets peace, we can get the end of this pandemic. Peace will come to this world. So better first fulfill the promise that God made to Abraham. Call it Abraham's accord. யாரோ ஒருவர் அதிபர் ட்ரம்புக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறார்கள், எருசலேமில் சமாதானம் வந்தாதான் முழு உலகத்தில் இருக்கிற கொள்ளை நோயும் போகும். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன தீர்க்க தரிசனம் கொடுத்தாரோ முதலில் அதை நிறைவேற்ற முயற்சி எடுங்கள், பின்பு எல்லாம் தானாக வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். Who is Abraham? இந்த ஆபிரகாம் யார்? What is Jerusalem? எருசலேம் என்றால் என்ன? Jerusalem carries the promise God gave to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுமந்து சொல்கிற ஒரு தாய் தான் எருசலேம். In Genesis chapter 12, ஆதியாகமம் 12ஆம் வசனம், the Lord promised peace to Abraham. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணினார். And he said, those who bless you, I will bless them. அவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். Those who curse you, I will curse them. உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன் என்று சொன்னார். In you, உனக்குள்ளே I will bless all the nations of the world. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற சகல நாடும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். In you, உனக்குள்ளே, in Jerusalem, எருசலேமுக்குள்ளே, in Abraham, ஆபிரகாமுக்குள்ளே, everyone of the whole world will be blessed. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவருக்குள்ளே தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The prophets who surround Trump, இந்த ட்ரம்பை சூழ்ந்திருக்கிறவர்கள், they have given him a prophetical word. அவருக்கு ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை கொடுத்தார்கள். When Abraham is blessed, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் there is a great blessing to the entire world. முழு உலகத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம் என்று அவர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். This corona that came from the dragon, இந்த வலு சர்ப்பத்தின் கையிலிருந்து வந்த இந்த கொரோனா can be destroyed by the peace from Jerusalem. எருசலேமிலிருந்து புறப்படுகிற அந்த சமாதானத்தினால் கொரோனா முற்றிலும் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள். Somebody said amen. ஆமென் என்று சொல்லுவோம். That is why when Jesus was in the world, இதனால் தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தபோது, in John 14:27,
யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். He said, "My peace I give to you." இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு Not the கொடுக்கிறேன். peace of the world. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. I give you my peace. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று What is the peace of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் என்றால் என்ன? On the cross, சிலுவையின் மரத்திலே he was dying, அவர் மரித்துக் கொண்டிருந்த பொழுது, but still he spoke peace to the people. அவர் மரித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் ஜனங்களை பார்த்து சமாதானத்தையே பேசினார். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். In this world, இந்த உலகத்திலே while he was alive, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது he promised peace to the people. அவர் ஜனங்களுக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். When somebody came to him for healing, அவரிடத்திலே சுகத்திற்காக ஜனங்கள் வரும் பொழுது, he said, "Go in peace. அவர் சொன்னார், சமாதானத்தோட புறப்பட்டு போ. Your prayer has been answered. உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். Whatever you are going to plan and do this month, God says, go in peace. God is approving it. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதத்துல நீங்க என்னெல்லாம் பிளான் பண்றீங்களோ, என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றீங்களோ, தைரியமாய் சமாதானத்தோடு புறப்பட்டு போலுங்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் செழிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். Judges 18:6. நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். Somebody lift your hands and say amen. ஆமென். The Lord says, you have my approval, go in peace. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கேக்குற அந்த காரியத்துல நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீங்க சமாதானத்தோடு போகலாம். And the Lord says, from this month, இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், nobody will make you afraid. யாரும் உங்களை பயமுறுத்த மாட்டார்கள். God is going to give you peace. அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க போகிறார். Nobody will come and stand at your door and threaten you. உங்கள் வாசலுக்கு நேரே வந்து யாரும் உங்களை பயமுறுத்த போகிறது இல்லை. Nobody will call you on the telephone and threaten you. போன் பண்ணி உங்களை யாரும் பயமுறுத்த போகிறது இல்லை. The Lord says, I will give you peace in the land. ஆண்டவர் சொல்றார், தேசத்திலே சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். Leviticus 26:6. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுவதில்லை. Sword means pestilence. பட்டயம் என்றால் அது ஒரு கொள்ளை நோயை காண்பிக்கிறது. And the Lord says there will be no more sword that is going to pass through your land. கர்த்தர் சொல்றார், இனி உங்கள் தேசத்தின் வழியாக பட்டயம் உலாவுவதில்லை. The sword will not loiter in your land. உங்களுடைய தேசத்திலே பட்டயம் உலாவுவதில்லை. This month God is going to bring down the corona in India. இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த கொரோனாவை இந்தியாவிலே தோற்கடிக்க போகிறார். Somebody clap your hands and say amen. Somebody speak shalom over India. இந்தியாவுக்கு நேராக ஷாலோம் என்று சொல்லுவோம். யாராவது இந்தியாவுக்கு மேல ஒரு பெரிய ஷாலோம் சொல்லுங்க பாப்போம். Can anyone say shalom upon India? Hallelujah. Hallelujah. Sometimes God is going to give us peace from unknown people or people who are not God's people. சில நேரம் ஆண்டவர் நமக்கு தெரியாத நபர்களிடத்திலிருந்து, தேவனுடையவர்கள் அல்லாதவர்களிடத்திலிருந்து சமாதானத்தை கொண்டு வருவார். Moses was working with his father-in-law Jethro. எத்ரோ என்று தன்னுடைய மாமனாரோடு கூட மோசே வேலை செய்து கொண்டிருந்தார். 40 years. 40 வருடமாக இருவரும் சேர்ந்திருந்தார்கள். One day, ஆனால் ஒரு நாள் when God appeared to Moses, தேவன் மோசேக்கு தோன்றி and said, I am going to now send you to Pharaoh. நான் இப்பொழுது பார்வோனுக்கு நேராக உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். Moses was in a dilemma. மோசேக்கு ஒரு குழப்பம் இருந்தது. How can I go and tell my father-in-law? எப்படி போய் நான் இதை என் மாமனாரிடத்தில் சொல்லுவேன்? But God gave him the grace. God gave him the strength to go and speak. ஆனால் தேவனோ அவன் போய் பேசும்படியாக அவனை பலப்படுத்தினார். Exodus chapter 4. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் verse 18 to 20. 18 முதல் 20 வசனங்கள். மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். In Tamil it is sugamai, in English it is go in peace. தமிழிலே சுகமாய் போய் வாரும் என்று சொன்னாரும், ஆங்கிலத்திலே சமாதானத்தோடு போய் வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Somebody lift your hands and give me a louder amen. கைகளை வாயிலை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக சத்தமாக, The Lord says go in peace. ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தோடு போய் வாருங்கள். Hallelujah. 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 Hannah was crying in the sanctuary. அந்த ஆலயத்திலே அண்ணா அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருந்தார். Eli misunderstood her. இந்த ஏலி அவளை தப்பாக புரிந்து கொண்டார். But 1 Samuel chapter 1 verse 17-18. முதலாம் சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனம். When Hannah explained her problem, ஆனா தன்னுடைய பிரச்சனையை விவரித்து சொல்லும் பொழுது, Eli the prophet, the priest said, இந்த ஏலி அந்த தீர்க்கதரிசி இப்படியாக சொன்னார், go in peace. சமாதானத்தோட போய் வா.
Whatever you prayed, God has answered. நீ என்னெல்லாம் ஜெபித்தையோ ஆண்டவர் அதெல்லாம் கேட்டு விட்டார். சமாதானத்தோடு போன்னு சொன்னார். I prophetically tell you, go in peace. இந்த தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், சமாதானத்தோடு போங்கள். நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. May the God of Israel command whatever you prayed in the sanctuary. யாராவது தலை மேல வச்சு சொல்லுங்க ஷலோம். Place your hand upon the head and say shalom. 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 Hallelujah. Hallelujah. Go in peace. சமாதானத்தோடு போ. This month I want to release you into the world in peace. இந்த மாதத்திலே உங்களை உலகத்துக்கு நேரே சமாதானத்தோடு அனுப்புகிறேன். Go in peace to your house. உங்கள் வீட்டுக்கு சமாதானத்தோடு போங்கள். Go in peace to your family. உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தோடு போங்கள். Whatever the enemy turned against you, God is going to change it in favor of you. எதெல்லாம் சத்துரு உங்களுக்கு விரோதமாக திருப்பினானோ தேவன் உங்களுக்கு சாதகமாக திருப்புவார். Somebody lift your hands and say amen. ஆமென். 12 years woman with issue of blood. 12 வருடமாக உதிரப்போக்கிலே ஒரு பெண் இயேசுவினிடத்தில் வந்தார். She was not able to receive a miracle. அவள் இதுவரைக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Many doctors she had seen. அநேக மருத்துவர்களை அவர் பார்த்தார். One day she decided, ஆனா ஒரு நாள் அவள் இப்படியாக I'm going to தீர்மானித்தார், touch the hem of his garment. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை தொடப் போகிறேன் என்று. Luke chapter 8 verse 48. லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். She got healed. அவள் உடனே She குணமாக்கப்பட்டார். tried to hide. அவள் ஒளிந்து கொள்ள முயற்சித்தார். But Jesus wanted to make it a public statement. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பொது அறிவிப்பாக இதை மாற்ற விரும்பினார். Your private problem is now going to become a public testimony. உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சாட்சியாக மாற போகிறது. வெளியே சொல்ல முடியாம தனியா கஷ்டப்பட்டு இருந்தல அந்த பிரச்சனையை எல்லாருக்கும் முன்னாடி உன்னை தலை நிமிர்த்தி உன் சாட்சிய தேவன் உலகத்துக்கே அறிவிக்கிற நாட்கள் வருகிறது. Amen. The days are coming where God will make you as a testimony to the problem that you've been suffering personally. Whatever you are suffering in your body, உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் என்ன வேதனைப்பட்டுக் the கொண்டிருந்தாலும் Lord is speaking peace to your body. உங்கள் சரீரத்தை பார்த்து ஆண்டவர் சமாதானத்தை பேசுகிறார். No more BP fluctuation. இனிமேல் பிபி fluctuate ஆகவே No more போவதில்லை. sugar fluctuation. இந்த sugar diabetes fluctuate ஆக No போவதில்லை. more skin rashes. இனி அரிப்புகள் வர போகிறதில்லை. No more indigestive stomach. உங்களுடைய செரினமாகாத குடல் இனிமேல் இருக்க No போவதில்லை. more urinary infection. urinary problem இனி இருக்க போவதில்லை. Go in peace. I have healed you. சமாதானத்தோடே போங்கள், நான் உங்களை சுகமாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். Hallelujah. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். She thought அவள் இப்படியாக யோசித்தாள், her issue of blood stopped. அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போனது. But actually what Jesus was saying was, ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? it is not the issue. Issue of the blood is the result of something which was the cause. அவர் அந்த உதிரத்தின் ஊறலை பற்றி பேசவில்லை, அதற்கான காரணத்தை பற்றி இயேசு பேசிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு அற்புதத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படலாம் ஒரு நாள், ஆனா கர்த்தர் சொல்றாரு சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னா நான் வேறையே பிடுங்கிட்டேன் போ, திருப்பி வராதுன்னு அர்த்தம். When miracles happens to you, you might be happy about it, but the Lord says I've removed the cause which the problem come. நான் இதுவரைக்கும் பிரசங்கித்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பிரசங்கம் பண்றேன். This is the first time I'm preaching about this. ஆண்டவர் உங்களை சும்மா சமாதானம் தர்றேன்னு சொல்ல, வேறையே பிடுங்கிட்டு திருப்பி வராத அளவு சுகமாக்கிட்டேன், உனக்கு இனிமேல் சமாதானத்தின் மேல் சமாதானம். Shalom, shalom for you. This is not an ordinary peace. The Lord says I've resolved the root problem and there won't be any problem anymore. Somebody lift your hands and say amen. Amen. Some of you are going to be freed from your chains in peace. சில பேர் பலவிதமான கட்டுகளில் இருந்து வெளியே வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Acts chapter 16:36. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். உங்களை சில பேங்குகள் கட்டி வைத்திருக்கலாம். Some of the multinational banks would have tied you. சிலர் உங்களை ஒரு நாயை வேட்டையாடுவது போல டெய்லி ஃபோன் பண்ணி அவமானப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தி இருக்கலாம். Some of them would have been hunting you as they hunt a dog every day. வாடகை கொடுக்க முடியாம நீங்க ரொம்ப தலை குனிஞ்சு நின்றுக்கலாம். You would have been shamed because you could not pay the rent. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், But the Lord is saying to you today, எதெல்லாம் உங்களை கட்டி வச்சுச்சோ, whatever held you back, அந்த கட்டுகளை அவுத்துட்டு அவங்கள ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கட்டளை வரப்போகிறது. There is going to be a commandment that's going to come upon you that the Lord says I will release every chain and go in peace. ஆனா இவர் இருக்கிறாரு பாருங்க, இந்த பவுலுக்கு அவரு கொஞ்சம் அது எப்படி எங்களை அப்படி உள்ளான்னு சொல்லி சொல்றது,
எங்களை பப்ளிக்கா அரெஸ்ட் பண்ணிட்டு பிரைவேட்டா ரிலீஸ் பண்றீங்களா? எங்களை அவங்களே வந்து அனுப்பி விடணும்னு சொன்னோன்னே எல்லா பயல்களும் வந்து சாரி சார் தெரியாம உங்களுக்கு விரோதமா பேசிட்டோம், நாங்க வேணா மன்னிப்பு கடிதம் கொடுக்குறோம்னு சொல்லி பந்தோபஸ்தோட பவுல் அனுப்பி வச்சாங்க. Amen. உங்களுக்கு அப்படி நடக்க போகுது. It's going to happen to you in a similar way. Somebody lift your hands and say amen. Amen. God is going to release your chains and send you in peace. உங்களுடைய சங்கிலிகளை அறுத்து கட்டுகளை அறுத்து ஆண்டவர் சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். Yesterday he was the one who was putting the lock on the chains of Paul. நேற்றுதான் அந்த சிறைச்சாலைக்காரன் பவுலுடைய கைகளில் அந்த சங்கிலிகளை போட்டுக் கொண்டிருந்தார். But after the miracle of the shaking of the prison and how Paul was freed, the prison head knew God is with this man, nobody can touch him. Amen. ஆனால் சங்கிலிகளை அறுக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம், பூமியை அதிர பண்ணுகிற ஒரு அற்புதம் நடந்தபோது அந்த சிறைச்சாலைக்காரன் புரிந்து கொண்டான் இவங்களோட ஆண்டவர் இருக்கிறார் என்று. பவுலுடைய சீலாவுடைய கட்டுகளை அவிழ்த்தது சிறைச்சாலை தலைவன் அல்ல, கர்த்தர் பூகம்பத்தை அனுப்பி அந்த கட்டுகளை அவிழ்த்து போட்டார். உன்னுடைய கட்டுகளையும் இந்த மாதம் கர்த்தரே உடைத்து போட்டு உனக்கு யார் விரோதமாக இருந்தார்களோ அவர்களே உனக்கு சமாதானத்தை பேசும்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். Amen. It was not the prisoner but the miracle from the Lord itself broken the chains, and this month whosoever is against you the Lord is going to bring them near you in favor of you. எழும்பி நிக்கலாமா? Let's all stand up. This is a beautiful month of peace and prosperity. இது ஒரு சமாதானமும் செழிப்பும் நிறைந்த ஒரு அழகான மாதமாக இருக்கிறது. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I am commanding peace within your walls. உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே மதில்களுக்குள்ளே நான் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். And within your palaces prosperity. உன்னுடைய அரண்மனைகளுக்குள்ளே நான் சுகத்தை கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Prosperity and peace for you. சமாதானமும் செழிப்பும் உன் பின்னே தொடர்ந்து வரும். Just lift your hands and start praising God. கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? Just lift your hands and start worshiping God. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா? Shalom, shalom, shalom. சமாதானம், சமாதானம், சமாதானம். உங்க மேல கர்த்தருடைய சமாதானம் இறங்கி வருகிறது. The peace of God is coming upon you. உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, The Lord is looking unto you and saying, நான் சமாதானத்தை உடன்படிக்கையா வைக்கிறேன். Oh, I am making a covenant of peace with you. சமாதானத்தின் உடன்படிக்கையா நான் உனக்கு வைக்கிறேன். I keep a covenant of peace before you. இதுவரை இல்லாத ஒரு சமாதானம் உன் இருதயத்தை ஆளுகை செய்ய போகிறது. A peace never that came before is going to rule your heart. போகிற இடமெல்லாம் சமாதானம். Wherever you go you will find peace. நீ செய்கிற காரியத்துல சமாதானம். Whatever you do you will find peace. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். Oh, your peace of your children will be great. நீ கையிட்டு செய்கிற எல்லாமே சமாதானமா இருக்கும். Whatever you do by your hands everything will be in peace. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will do everything for you. ஆமென் சொல்லுங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.